இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏய், உன் கழுத்துல இன்னும் அந்த தாலியை வச்சிருக்கல, அது தப்பு தானே? அதை அறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மாப்பிள்ளை கையால தாலியை கட்டிக்க வேண்டியது தானே? இங்க பாரு, நீ எடுக்கிற முடிவு உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டாக்குது. அதை நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஆமாண்ணே, நான் எல்லாருக்கும் கஷ்டம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அண்ணன், ரொம்ப நாள் இந்த கஷ்டம் இருக்காது. சீக்கிரமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். துளசி. ஐயோ துளசி, என்னம்மா? என்ன தடுக்காதம்மா, நான் பேசணும். நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்குல்லன்னு? இல்ல, பரவாயில்லண்ணே, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் நான் ரொம்ப சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஆனா அண்ணன், யாரோ முகம் தெரியாதவன் பண்ண தப்புக்கு என்ன குற்றவாளியா பாக்குற? அப்போ வெளியில இருந்து பாக்குற ஒருத்தருக்கும் கூட பிறந்த உனக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? இங்க பாரு, நான் உன்னை தப்பாலாம் எதுவும் சொல்லல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சும் என்ன மனைவியா ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தர் முன் வந்திருக்காரு. அவருக்கு நான் உண்மையா இருக்கணும்ல? என் கழுத்துல இந்த தாலியை நான் சுமந்துக்கிட்டு அவரை எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது அவருக்கு நான் பண்ற துரோகமா இருக்காது? ஏய், அதைத்தான் உன்னை கழட்டி வைன்னு சொல்றேன்ல, அதையே நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? அப்படிலாம் இதை கழட்டிட முடியாதுன்னு. இதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அண்ணன், அவன் என்ன வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்லண்ண. நான் என் குழந்தையோட இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் உங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. துளசி, 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 என்னங்க? சொல்லு. அப்படிலாம் நீ பேசக்கூடாது. இங்க யார் சொல்றதையும் நீ மனசுல ஏத்திக்காத. அப்ப நான் இருக்கேன்ல. நீ எப்பவும் இந்த குடும்பத்துக்கு சுமையா இருந்ததே இல்லை. நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்க உன் பக்கம் இருப்போம். சரியான முடிவெடுமா.